ஆண்டவரும் நம்ம ஈஸ்வரன் நாமத்தில் வார்த்தை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்குது. ஆபிரகாம் 99 வயசான போது கர்த்தர் ஆபிரகாம் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தரவனாய். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, எனக்கு ஆண்டவங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறாரு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன். சரி, அவருடைய எபிரேய பதம் என்னன்னு சொன்னா எல் ஷடாய். நல்லா கவனிச்சு பாருங்க. எல் ஷடாய்ன்னு சொன்னா சர்வ வல்லவர். சர்வ வல்லவர் அப்படின்னா அவர் சகலத்தையும் செய்பவர். அதனால ஆண்டவர் உங்களை பார்த்து, உங்க குடும்பத்தை பார்த்து சொல்றாரு, நான் உனக்காய் சகலத்தையும் செய்பவர். இன்னைக்கு ஒரு முறை ஒரு சகோதரி என்கிட்ட ப்ரேயர் பண்ண வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், என்னோட வேலையில என்னோட மேல் அதிகாரி ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இந்த வேலையை விட்டு நான் போகணும், இன்னொருத்தவங்க வேலையை கொடுக்குன்றதுல ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு பாஸ்டர், எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி வந்தாங்க. நாங்கள் ஜெபித்தோம். பாத்தீங்கன்னா அந்த வாரத்திலேயே பாத்தீங்கன்னு சொன்னா அவன் மேல ஒரு அலிகேஷன், ஒரு குற்றச்சாட்டு வந்து அவர் கடைசியில வேலையை விட்டு போயிட்டாங்க. இதை உங்களுக்கு எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சகலத்தையும் செய்பவர். அதனால ஆண்டவன் உங்களை பார்த்து, குடும்பத்தை பார்த்து சொல்றாரு, நான் சகலத்தையும் உனக்காய் செய்து முடிப்பேன். பைபிள் வாசிக்கிறோம். யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் 99 வயசு, சாராளுக்கு கிட்டத்தட்ட 88 வயசு. 88 வயசுல குழந்தைய தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தாங்க. அப்ப 88 வயசுல குழந்தைய ஆபிரகாமுக்கு கொடுக்க முடியும்னா, ஏன் தேவன் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்ய முடியாது? ஏன் தேவன் உங்க பிசினஸ வளர்க்க முடியாது? ஏன் தேவன் உங்க பிள்ளை சரி பண்ண முடியாது? ஏன் தேவன் உங்களோட வாழ்க்கையை சரி பண்ண முடியாதா? நிச்சயமா நான் சொல்றேன், என் தேவன் உனக்காய் சகலத்தையும் செய்து முடிப்பார். நீங்க சொல்லிட்டே இருங்க, சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லிட்டே இருங்க. அவர் சர்வ வல்லமுள்ள பெரிய காரியத்தை உனக்காக செய்து வர முடிப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு ஆசைப்பா, நீதிகளோட வாழ்க்கையை சர்வ வல்லவராய் தேவன், நீதி எங்களுக்காக சகலத்தையும் செய்வோம். அதான் கஷ்டம். அண்டவரே, இந்த நிகழ்ச்சி பார்க்க ஒவ்வொரு ஆசைப்பா, நீதி உங்களுக்காக சகலத்தை செய்து முடிக்கும்படி அதை சொல்லிக்கிறேன். அற்புதத்தை காண இயேசுவின் நாமத்தில் பிதாவே.